உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்த்துட்டோம்னாக்கா சனி வக்கர பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த சனி வக்கர பயிற்சி மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் நம்ம வீடியோ பதிவுப்பட உள்ளதுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் கொடுத்துருங்க. நாங்கள் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நாங்கள் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருங்க. இப்போ நம்முடைய சேனலை நீங்கள் ஒரு லைக் பண்ணுற விதம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு தூண்டுதலையும் ஒரு உந்துவிதமாக இருக்குதுங்க. நீங்கள் லைக் பண்ணுற விதம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இல்லை ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா 1 பாயிண்ட் ஜோதிடம் இலவசமாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்கு பார்த்து சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேட்டு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். நம்முடைய நண்பர் மற்றும் உறவினருக்கு இதை ஷேர் செய்யுங்கள். இது 12 வீடுகளில் 9வது வீடாகவும் குருவை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்கள் தாங்க நம்ம இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகிறது. இந்த சனி வக்கர பயிற்சியானது தனுசு ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவுபட உள்ளதுங்க. இதனால் வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரியும். கண்டிப்பாக இது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது மாற்றணுமா என்னன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கொஞ்சம் கமெண்டில் கொஞ்சம் தெரிவிங்க. இந்த ஒரு ராசி ரொம்ப கவனமாக இருக்குனாக்கா பாஸ் இங்கே ரொம்ப கவனமாக இருக்கணும் பாஸ். எப்படின்னா அதாவது குருவை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த தனுசு ராசிக்கு தனுசு ராசியுடைய குரு பார்க்கிற இடம் 6ஆம் இடம். குருவுடைய பார்வை 6ஆம் இடத்தில் இருப்பதால் சற்று மெதிலும் கவனம் தேவைங்க. அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். என்ன பண்ணுறதுங்க, சனி பார்த்தால் சனியோடைய பார்வை உங்களுக்கு ஜூன் மாதம் 30ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வக்கர பயிற்சியானது ஒவ்வொரு ராசிக்கு எதிர்பார்க்காத பலன்களை கொடுத்து கொண்டு வந்திருக்கார். இப்போ முக்கியமான கட்டத்தில் இறுதி கட்டத்தில் நம்ம உட்காந்துருக்கோம். அந்த காலகட்டம் அப்படி இந்த சனி வக்கர பயிற்சியானது கும்பராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறாருங்க. இதுதாங்க இந்த ராசியினுடைய கடைசி நட்சத்திரம். இப்படிப்பட்ட நிலையில் அவர் பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு முன்னாடி உள்ள சதய நட்சத்திரத்துக்கு செல்ல இருக்கிறார். இதனால் இதாவது சனி வக்கர பயிற்சியோடைய காலகட்டம். சனி வக்கரம் ஏன் ஆகுதுன்னா பின்னோக்கி நகர்வதால் சனி வக்கரம் ஆகுதுங்க. அப்போ ஜூன் மாதம் 30ஆம் தேதி முதல் வக்கர பயிற்சி அடைந்து வந்து கொண்டிருக்கிறார். இது அக்டோபர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு மேலும் பின்னோக்கி சென்று முதல் நட்சத்திரமான கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரத்துக்கு செல்ல இருக்கிறார். இதுதாங்க விஷயங்க. ஏன் சனி வக்கர பயிற்சி ஆகிறார்? அது ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு பின்னோக்கி நகரக்கூடியவர். ஒரு ராசி தொட்டு அடுத்த ராசி, ஒரு நட்சத்திரம் தொட்டு அடுத்த நட்சத்திரம் பின்னோக்கி கடைசியிலேருந்து வருவார். அதனால தான் நம்மளது கிளாக் வைஸ் சுற்றாமல் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறது பார்க்குறாங்க. அப்போ இந்த சனி வக்கர பயிற்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு சனி வக்கரமானது கும்பராசிலேயே அதாவது அவிட்ட நட்சத்திரத்துக்கு செல்ல இருக்கிறாருங்க. 14 வரைக்கும் இருந்த தொழில்கள்லாம் அகண்டு சனி பகவான் அடிக்கடி இடம் மாறக்கூடியவர் அல்ல. ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம் அதாவது 2.5 ஆண்டு காலம் இருக்கும் குணம் கொண்டவர் சனி பகவான் ஆவார். ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்லாமல் 12 ராசிகளுக்கும் நல்ல பலன்களையும் கெடுபலன்களையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். சனியோடைய பார்வை இருந்தால்தான், சனி பார்வை இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. சனி பார்வை அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடியவர். சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக மாறும். அது முன்னும் பின்னும் நகரக்கூடியவர். சனி பின்னோக்கி நகர்வதே நாம் சனி வக்கர பயிற்சி என்று கூறுறோம். என்ன சனி வக்கர பயிற்சி? சனி பயிற்சி தெரியும், அது என்ன சனி வக்கர பயிற்சி அப்படின்னாக்க இதை தாங்க பின்னோக்கி நகரக்கூடியவர். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலேருந்து சனி வக்கர பயிற்சியானது கும்பராசியில் இருக்கக்கூடிய கடைசி நட்சத்திரம் புரட்டாதியில் நடந்திருக்கிறார். அடுத்தது சதயத்துக்கு வர்றதுக்கு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி. அப்போ அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் சதயத்துக்கு இருக்கிறார். அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு சனியோடைய பார்வை அவிட்ட நட்சத்திரத்துக்கு மாற இருக்கிறார். அப்போ இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி நடந்திருக்கின்ற சனி வக்கர பயிற்சியானது
தனுசு ராசி என்பவர்களுக்கு எதிர்பார்க்காத பலன்களை கொடுக்க போகிறார். அவை என்ன எப்படி எந்த மாதிரியான பலன்கள், உங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். உங்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டங்கள், அகலக்கால் வைக்க வேண்டாம், வாகனத்தில் செல்லும்போது கவனம் செல்லவும் இந்த காலகட்டம் அதற்கு ஏற்ற காலகட்டம். இது நாள் வரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு தொய்வு உங்களுக்கு இருக்குதுங்க. அதாவது உங்களுடைய ராசி பார்வை, குருவுடைய பார்வை 6ஆம் இடத்தில் இருந்து அவர் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. 6ஆம் இடம் குருவுடைய பார்வை நோய் நொடி பிணிப்பிட கடங்காட்டி அசிங்க அவமானம் என்று சொல்லக்கூடிய இடம். அப்போ ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகள் 6ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருப்பதால் ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய. இதனால் உங்களுக்கு பின்வரும் பாதக பலன்கள் ஏற்பட இருக்குதுங்க. அப்பாவுடன் குடும்ப உறவில் சிக்கல்கள் ஏற்படும். பித்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்பா மூலமாக உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. இதனால் வரைக்கும் இல்லாத தொய்வு உங்களுக்கு மாற இருக்குதுங்க. பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுக்கு மாற்றத்தை எல்லை தர இருக்கிறார் இந்த காலகட்டம். குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம், வாக்கு வன்மை நல்லா இருக்கு என்று சொல்லிக்கொண்டு வாயை கொடுத்து நீங்கள் மாட்டிக்க வேண்டாம், சண்டைக்கு செல்ல வேண்டாம், யார் மனையும் புண்படுத்த வேண்டாங்க. யோசித்து முடிவு எடுப்பது நன்மை தரும். கிட்னி பிரச்சனை ஏற்பட இருக்குதுங்க. மனநலனில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் கூட நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. வயிற்று பிரச்சனைகள் அதிகரிக்கலாம், திடீர் மயக்கங்கள் ஏற்படுதுங்க. அண்ணன் தம்பி உறவில் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த காலம். இதனால் வரைக்கும் கவனமாக யோசித்து பேசுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியம் கெடும். இந்த சனி வக்கர பெயர்ச்சி உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. உங்களுக்கு சனி வரும் இடத்தை உங்களுக்கு தொழில் ஸ்தானம் என்பார்கள். இங்கே பார்வையிடுவதால் உங்கள் வாழ்க்கை அப்போ அடியோடு மாறப்போகுதுங்க. உங்கள் திருமண வாழ்வில் பிரச்சனைகள் தீர இருக்குதுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக புத்திர பாக்கியத்தை காத்து வருகிற காலகட்டம் புத்திர பாக்கியத்துக்கு வரம் கிடைக்கப்பட்டு நல்ல மன மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் இருந்த தொய்வுகள் அகன்று வாழ்க்கையில் அடுத்தடுத்து படிக்க முன்னேறக்கூடியவர்கள். உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் வேலை கிடைக்கவில்லை என்று இயங்கி வருந்த காலகட்டம் வேலை கிடைத்து மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. ப்ரொமோஷனுடன் கூடிய சம்பள உயர் கிடைக்க இருக்குதுங்க. நீங்கள் தொடங்கும் தொழில் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. இப்போ இத்தனை காலம் வேலையில் தான் பிரச்சனை விளைவது, இனி அந்த பிரச்சனை இருக்காதுங்க. புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவார்கள், நல்ல லாபம் கிடைக்கும். இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு நல்ல சிறப்பானதாக இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் காண இருக்கீங்க. அப்போ உங்களோட உடல் சார்ந்து நலன் சார்ந்து அக்கறை தேவைப்படும். இதனால் வரைக்கும் போட்டி பொறாமைகள் கூடிய காலகட்டம் மாற இருக்குதுங்க. என்ன நேர்களே, இது வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு தனுசு ராசியில் வரக்கூடிய அன்பர்களும் இதில் அடுத்தடுத்து வரக்கூடியது தனுசு ராசியில் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் கொடுக்க இருக்கிறார். பலனுடைய பார்வை பார்க்கும் பொழுது இப்போ தனுசு ராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரர்கள். மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்து திருமணம் சார்ந்த 7ஆம் இடம் கலஸ்திர ஸ்தானாதிபதி. உங்கள் திருமணத்திற்காக வரம் தேடும் இந்த காலகட்டத்தில் வரம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இதனால் வரைக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கப்பெற்று அதன் மூலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு சூழல் இருக்குதுங்க. அடுத்தது புத்திரபாய்க்காக இந்த காலகட்டம் புத்திரபாய்க்கு அமையும். உங்களுக்கு விவசாயம் செஞ்சிருக்கிற இந்த காலம் நல்ல விவசாயத்துறையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. இதனால் வரைக்கும் வாழ்வில் தொய்வெல்லாம் இருந்து மாறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. அடுத்து பார்க்கும்போது மூல நட்சத்திரக்காரர்கள் பொறுமையும் நிதானம் தேவைப்படும். இந்த வக்கர பயிற்சியில் உங்களுடைய வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க. தேவையில்லாத டென்ஷன் வீண் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. உங்கள் உடல் உபாதைகள் கொஞ்சம் சீராக இருக்கும் போதுங்க. இதனால் வரைக்கும் இருந்த தொய்வு அகண்டு கொஞ்சம் மன மகிழ்ச்சியுடன் இருக்க போகிறீங்க. தனுசு ராசியில் போராட்ட குணமே கொண்டக்கூடிய நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரக்காரங்க. தனுசு ராசியில் வாழ்க்கையில் எவ்வளோ தான் நம்ம ஒரு ஸ்பீடாக இருந்தால் கூட அது கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் ஸ்லோவாக இருப்போம். அது கிரகமே ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுங்க. என்னடா நமக்கு மட்டும் ஸ்லோவாக நடக்குது அப்படிங்கிறது இயங்கி மன வருத்தத்துக்கு உள்ளாக்க போகிறீங்க. நீண்ட நாட்களாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு சென்று வேலை பார்ப்போம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இதனால் வரைக்கும் இருந்த பாஸ்போர்ட் விசாலாம் கிடைக்காம கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கும். இதுக்கப்புறம் கிடைக்கப்பட்டு நீங்கள் எண்ணியது போல் நிறைவேற இந்த அக்கறை பயிற்சி உங்களுக்கு உதவ இருக்குதுங்க. அப்போ இடம் விட்டு இடம் மாறுறது, மனை விட்டு பிரிஞ்சு போகிறது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது, இதெல்லாம் பிரிஞ்சு நீங்கள் அயல்நாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. அடுத்தது தனுசு ராசியில் கடைசி நட்சத்திரம் உத்திராடம். அடுத்த நாள் மட்டுமே ஓடி உழைக்கக்கூடியவர் இந்த காலகட்டம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள். இப்போ மற்றவருடைய வாழ் நலனில் அக்கறை சேர்த்து காட்டுவாங்க. தன்னுடைய வாழ்க்கையை பெருசாக எடுக்காமல் அடுத்தவங்களுக்காக ஓடக்கூடியவர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள்.
அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல்நிலையில் சற்று அக்கறை செலுத்த வேண்டும். இதனால் வரைக்கும் இருந்த தொழில்களாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெகு நாடுகளாக நீங்கள் வெளிநாடு சென்று யோசித்து கொண்டு இந்த காலகட்டம் வெளிநாடுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக இருக்குதுங்க. நீங்கள் திருமணத்துக்காக காத்து வந்த காலகட்டத்துக்கு திருமணத்துக்கு உங்களுக்கு நல்ல வரங்கள் கிடைக்கப்பட்டு துணையார் மூலம் நல்ல மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் புத்திர பாக்கியத்தை காத்து கொண்டு வந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் கிடைக்கப்பட்டிருக்குதுங்க. ஏன்னா சனியுடைய பார்வை, சனி வக்கர பயிற்சியானது இந்த தனுசு ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இது வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக கிடைத்து நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவு சந்திக்கும் வரை உங்களது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பரிகாரத்தை பொறுத்து பார்க்கும்போது சிவனாலயம் சென்று சிவனை வழிபட்டு சிவனுக்கு அர்ச்சனை செய்து 9 விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி 9 முறை நவகரத்தை வளவர வேண்டுங்கள். சிவனுடைய அருள் பெற தென்னாளுடைய சிவனையை போற்றி என்ன அட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி சொல்லி சிவனை வழிபட்டு வாருங்கள். சிவன் அருள் பெற்று மன வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. தொடர்ந்து இருங்கள். அடுத்தடுத்து நல்லது சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்க.